ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புஜ்ஜி பேபி விலாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 6வது நாள் தான். ஸோ இன்றைக்கி சூரசம்ஹாரங்கிறதுனால காலைல ஒரு சிம்பிளாக கோலம் போட்டுக்கிறேன். ஏன்னா சாயந்தரமும் வீடு துடைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ளீன் பண்ணி மறுபடியும் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரத்தில் இருந்துட்டு சாமிக்கும் சாயந்தரம் தயிர் சாதமும் பொங்கலும் செய்யணும். அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக செஞ்ச வெறும் அவல் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம். அதனால் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மாவும் எங்கள் கூட விரதம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க வெறும் மத்தியானம் மட்டும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரசம்ஹாரங்கிறதுனால எப்போவுமே பழமும் சாப்பிடுவேன் பகலில். இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், ஈவினிங் சாமிக்கு வைக்கிற அந்த தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபுல்லாகவே விரதம் இருந்தேன். நாளைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் விரதத்தில் தான் இருக்க போகிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் யார் விரதம் இருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காலைல சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாயந்தரமாக சூரசம்ஹாரம் பார்க்கணும். பார்த்துட்டு தலைக்கு குளிக்கணும். கண்டிப்பாக உடம்புக்கு குளிக்கக்கூடாது. தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே பண்ணணும். பார்த்திங்கன்னா டிவியில் சூரசம்ஹாரம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அசுரனை முருகப்பெருமாள் வதம் பண்ணுறதை பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு முகம் கொண்டு அசுரன் பிறந்து வரும்போது முருகப்பெருமாள் அவர் வதம் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்து முடிச்சுட்டு தான் சாமிக்கு எல்லாம் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் விளக்கு பருத்தி சாமிக்கு பொங்கல், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் இனிப்பு அவல் பண்ணி சாமி கும்பிட்டு முடித்தேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சூரசம்ஹாரம் சாமி கும்பிட்டீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.